வணக்கம் நண்பா, உங்கள் RRK. இன்னைக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னாங்க, எல்லா கணவன்மார்களுமே மனைவிமார் பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணவன்மார் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க நண்பா. சரி, நம்மளும் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளும் ஒரு கணவன் தான், அப்படி இருக்கப்ப நம்மளும் இதை எதிர்கொள்ளதான் செய்யறோம். உடனே நான் சொன்னேன் அவங்க கிட்ட, அக்கா கண்டிப்பா எல்லா கணவன்மார்களும் அப்படி இருக்க போறது இல்லை. நீங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்காட்டினாலும் கண்டிப்பா யோசித்து பாருங்க, நாங்க மனசு கொடுத்து கண்டிப்பா கேட்போம். நீங்க என்ன விஷயம் நீங்க சொல்றீங்களோ அந்த இதை கண்டிப்பா நாங்க கேட்காத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாருங்க, நீங்க கேட்ட விஷயம், நீங்க சொன்ன விஷயம் அந்த வாரத்திலேயோ அந்த மாதத்திலேயோ கண்டிப்பா நடந்திருக்கும். நீங்க அதை நோட் பண்றது கிடையாது. நீங்க பேசுறதை கேட்கலன்றது மட்டும் தான் நீங்க நோட் பண்றீங்க. ஆனா நீங்க சொன்ன விஷயங்களை நாங்க திருப்பி செய்யறோன்ற ஒரு விஷயம் நீங்க நோட் பண்றதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வந்துருது. அதை கொண்டு நீங்க காதுல போட ஆரம்பிச்சிடுறீங்க, நாங்க அதை மனசுல போட ஆரம்பிச்சிடுறோம், திருப்பி அதுக்காக நாங்க ஓட ஆரம்பிச்சிடுறோம். அதனால எந்த கணவன்மார்களையுமே மனைவிமார்கள் குறை சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்க சொல்ற விஷயம் நாங்க காது கொடுத்து கேட்காத மாதிரி தெரியலாம், ஆனா மனசு கொடுத்து கண்டிப்பா நாங்க கேட்போம். உங்க பிரச்சனைகளை கண்டிப்பா நாங்க தீர்த்து வைப்போம். இது எல்லா கணவன்மார்கள் சார்பாக நான் சொல்கிறேன் நண்பா.